கேன்சர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் மாரிமுத்து, தஞ்சாவூர் விஷ்ணு கேன்சர் ஹாஸ்பிட்டல். கேன்சர் வந்துச்சுன்னா அது ஏன் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. அது ஏன் வருதுங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது கேன்சர் வருவதற்கான காரணங்கள் 3. ஒன்னு பிசிக்கல் ஃபேக்டர் சொல்றோம், பகுவீத காரணங்கள். ஷார்ப் டூத் நாக்குல குத்திட்டே இருந்தா அதனால ஒரு கேன்சர் வரும். இப்ப சூரிய ஒளியில ரொம்ப பட்டுக்கிட்டே இருந்தா அது ஒரு கேன்சர். அதுதான் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது ரசாயன காரணங்கள், அதாவது கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். யூசுவலா இப்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம், அதுல பத்தி பலவித ரசாயனங்கள் இருக்கு. அந்த ரசாயனங்களால நமக்கு கேன்சர் வரலாம். இது பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது வைரஸஸ் நிறைய ப்ளே பண்ணுது. யூசுவலா பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பில்லோமா வைரஸ் சொல்லுவோம், அப்புறம் HIV வைரஸ், இதெல்லாம் கேன்சரை உருவாக்குது. சோ இதுதான் முக்கியமான காரணங்கள், கேன்சர் உருவாக காரணங்கள். இந்த காரணிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சாதாரண ஒரு அணுக்களை அது தாக்கி அதை கேன்சர் செல்லா மாத்துது. பல விதமா பெருகி ஒரு கட்டியாகவோ உள்ள ஒரு புண்ணாகவோ தென்படுது. அது இல்லைன்னா பிளட் கேன்சரோட வருது. இதுதான் கேன்சர் உருவாக காரணங்கள். இந்த மாதிரி கேன்சர் பத்தி தெரிந்து கொள்ள என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.